ராமலிங்கமும் இவரோட மகன் மிதுனும் சேர்ந்து ஒரு ஏர்லைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்காக விமானங்கள் வாங்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம்! அது எப்படி அன்னோட்டிஸ்டா போகும்? அதெல்லாம் அக்கௌண்ட்டுக்குள்ள வருது. ரைட்டா? எடப்பாடியுடைய மகனோட இன்வால்மெண்ட் கம்ப்ளீட்டா வருது. ராமலிங்கம்ன்றவர் எடப்பாடியுடைய ஊழல் பணத்தை முதலீடு பண்றவர் தான் ராமலிங்கம். அவர் மிக மிக பெரிய ப்ராஜெக்ட் எல்லாமே பண்றாரு. அவர் நார்த்ல இப்போ நார்த்ல எல்லாம் பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணிட்டு அவர் நல்லபடியா பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஏர்லைன் இண்டஸ்ட்ரிய, ஸ்பைஸ் ஜெட் மாதிரி ஒரு ஏர்லைன் இண்டஸ்ட்ரியும் தங்களுக்கு சொந்தமா சொகுசு விமானத்தையும் வாங்கறதுக்கான ஏற்பாடுகள் இறங்கினாங்க. முதல் கட்டமா தங்களுக்கு தேவையான சொந்தமான ஒரு சொகுசு விமானத்தை வாங்கறதுக்கான விஷயங்கள், ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்பைஸ் ஜெட் மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ஒர்க் அவுட் பண்ணி கால்குலேட் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு வந்துகிட்டு டிரான்சாக்ஷனுக்குள்ள இருக்காங்க. இப்போ இந்த ஏர்லைன் மேட்டர் தான் எடப்பாடிய டெல்லிக்கு ஓட வச்சது. இதை எடுத்துட்டாங்க, கம்ப்ளீட்டா எடுத்துட்டு உன்னோட டிரான்சாக்ஷன் என்ன, எடப்பாடியுடைய உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது, உன் பையன் மிதுன் தான் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். இதுல பிஎம்எல்ஏ பிரகாரம் நாங்க ஆக்ஷன் எடுத்தோம்னா மிதுன் ஜெயிலுக்கு போயிடும். ரைட்டா? உங்க சொந்தக்காரர் ராமலிங்கம் ஜெயிலுக்கு போயிடுவாரு. ஏன் மிஞ்சி போனா அந்த ஊழல் பணத்துக்கு சொந்தக்காரன் நீன்னு உன்னையும் ஜெயில போடும். அப்படின்ற தாக்கீது சதாசிவம் மூலமா ஏற்கனவே லைட்டா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற அடிப்படையில சதாசிவமும் எடப்பாடியும் பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் பாஜகவை விட்டு விலகி போனதுனால சதாசிவத்துக்கு இவர் மேல மோட்டிவ் இருந்தது. அதனால 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. அந்த நிலைமையில தான் இருந்தாங்க. இந்த ஸ்மெல்ல முதல்ல கொடுக்குறாங்க எடப்பாடி. அதுக்கப்புறம் நீ வந்துதான் தீரணும் அப்படின்னு இந்த டேட்டை பிக்ஸ் பண்ணி வர சொல்றாங்க. வேலுமணிலாம் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் நிறைய. ஆஸ்திரேலியா, அங்கதான் அவரு மகன் விகாஸ் வேலுமணி பிளைட்லாம் வச்சிருப்பாரு. அங்கதான் இப்ப கல்யாணம் ஆச்சு அவரு. அங்கதான் அவங்க மாட்டுவாங்க. ஆனா அண்ணன் எல்லாமே லோக்கல் தான். எங்க அண்ணன் வெள்ளமண்டி வியாபாரி எல்லாமே லோக்கல் தான். அவரு லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள போகும்போதுதான் அதுல ஒரு பார்ட்னர் வேலுமணி, இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர். இந்த லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல இதுல முக்கியமான விஷயம், இந்த பிளைட்ல திரிவேணி எர்த் மூவர்ஸ்னு ஒரு நிறுவனம், அதுவும் கவுண்டர் நிறுவனம். அந்த நிறுவனமும் இதுல இன்வால்வ்டு. அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் இந்த ஏர்லைன் பிளானும் தனியா விமானம் வாங்குற பிளானும் எல்லா பிளானுமே வெளியில வருது. ஸோ இந்த லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வச்சுதான் அவங்க பேசுறாங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழிதான் இந்த அலையன்ஸ் ஃபேக்டர். அலையன்ஸ் வந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்றது. இப்போ பிஜேபிக்கு ஒரு 2 எய்ம் தான். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுக இருக்க யார் மேலேயும் அவங்க ஆக்ஷன் எடுத்ததே கிடையாது. அதுக்கு காரணம் அதிமுக பிரயோஜனப்படும்ன்ற அவங்களுடைய அந்த நிலை. அதுக்கு அடுத்தது இந்த ஊழல், இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கும் தெரியும். ரைட்டா? அதுல கட்டிங் வாங்கினவங்க தான் அவங்க. பியூஷ் கோயல்லாம் பயங்கர கட்டிங். பியூஷ் கோயல், நம்ம ஜக்கி வாசுதேவ், தொண்டாமுத்தூர்ல நம்ம எஸ்பி வேலுமணி, அதெல்லாம் உங்களுக்கு கணக்கிட முடியாத ஒரு லிங்க். ஸோ இந்த லிங்க் எல்லாமே உண்டு, அது தெரியும். அதுக்கு காம்பன்சேஷன் தான் இந்த கூட்டணி.